ஹலோ ஹால், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு ட்ராவல் vlog. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இது 2023 ஜனவரி 1 எடுத்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து டொரண்டோ போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் எங்கள் ட்ரிப் கண்டினியூ ஆகுது. எங்கள் ஃபஸ்ட் விசிட் வந்து மார்க்கமில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் ரொம்ப. உள்ளே வந்து கேமராஸ் அலௌட் இல்லை, ஸோ அதனால் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. கோவிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்ட்டு ஒரு பிளான். எனக்கு காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. நியூ இயர்ன்றதுனால சரவணபவனில் செம கியூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போனோம். ஸோ வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்துலேயே சினிமா தியேட்டரில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா வெளியில் ரொம்ப குளிர். ரொம்ப நேரம் ஆனதுனால சரி பசங்களுக்கு மட்டுமாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு மெக்டி போயிட்டோம். அப்புறமா எங்களுக்கு கால் வந்துச்சு, எங்களோட டர்ன். எத்தனை மணிக்குன்னா 4 மணிக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனவங்க நாங்கள் லஞ்சு 4 o'clock கிட்ட சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் எங்கள் ஹோட்டல் கிளம்பிட்டோம். சரி போயிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ரொம்ப டயர்டாயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி. ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் Jan 2. நெக்ஸ்ட் டே எங்கள் பிளான் எங்கன்னு நீங்களே பாருங்கள். நம்ம போய் பார்க்க முடியாதா? ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா நயாகரா ஃபால்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல, பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பேக் டு சைல்ட்ஹுட் மாறிட்டாங்க. வரல ஓ I am already scared. I already want to get down. Okay, I can't put it. Jenny, come on. Okay. ஆனா இது US சைடுல இருந்து போறாங்க. We're getting to it. எங்க USA காரங்க இப்பதான் பிளான் பண்ணி எங்க மாமாவும் அக்காவும் யார் ஃபர்ஸ்ட் குதிக்கிறதுன்ட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஜாயிண்ட் வீல். We are coming. Another tuber. Go kart. நல்ல go kart ரொம்ப கஷ்டம். ஆனா இப்படி பண்ணலாம், நாளை காலையில வேணா வந்து விளையாடிட்டு போலாம். காலையில செல்லுமா அது? செல்லுமா. இதுல எல்லாம் எதுவுமே இல்லை.
கீழே அந்த ரெயின்போ வரைக்கும் இங்கே பாருங்க தெரியல இங்கே ஆக்சுவலாக ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் ஒன்று இருக்கு இதுக்கு அடியில் வரும் கனல் மாதிரி போய் அது அடியில் வரும் அப்புறம் இந்த ஃபால்ஸ் இருக்குல்ல ஃபால்ஸ் அது பின்னாடி இந்த கனல் அங்கேருந்து பார்க்கலாம் அது கம்பெனில் தான் வரும் ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் அவங்களுக்கும் அந்த பெரிய வரும் அவங்களுக்கு இது இந்த கேபிள் அது அங்க இருக்கு அது ஜிப் லைன் தானே ஜிப் லைனா அங்க இருக்கு இந்த ரோட் போறதுல ஆமா ஆமா அது ஜிப் லைன் அப்படியே மேல ஜிப் லைன் அப்படியே சோ இங்க அது யூஸ் பண்ணிச்சு அது நடந்து போலாம் ஆனா அவங்க பீச் இங்க கனடா இமிகிரேஷன் வேறு சொல்ல விரும்புறீங்களா? அங்கேயே ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது. ஸோ அதில் போயிட்டோம். நான் ரொம்ப குளிராக இருந்தது. சரி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து பஞ்சாப்னு ஒரு ரெஸ்டாரண்ட். நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. நல்ல ரிவ்யூ, ஃபுட்டும் நல்லா இருந்தது டீசெண்டாக. அங்கே எங்கள் டின்னரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹோட்டல் போச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அன்றைக்கி நைட் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் கேசினோ போயிருந்தோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அப்படியே யூட்டன் அடிச்சு போயிடுங்க. இதான் கசினோ. இந்த ஏரியாவே ஒரு 3 தடவை சுத்திட்டு போயிட்டு அவ்வளவுதானா? என்ன விஜய் சொன்ன மாதிரி சுத்திட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
இதுல மங்காத்தா பாட்டு வேற. காலையில நாங்க வாங்கினோம் காஃபி, அப்ப பார்க் பண்ண மறந்துட்டோம். இப்ப வந்து பார்க் பண்ண வந்து தரமான ஜோக்கு அது. உங்க பேரு ஐடிவிங்க ஐயே? நம்மளெல்லாம் பார்த்தா ரிச் கேர்ள்ஸ் மாதிரி ரிச் கேர்ள்ஸ் ஷாரட்ல இருந்து இறங்குவோம். பார்க்கிங் காசு இல்லாம வாவ், நல்லா இருக்குல்ல. உள்ளே போன வேகத்துலேயே திருப்பி வெளியே வந்துட்டோம். ஏன்னா எங்ககிட்ட 2 பேர்கிட்ட ஐடி கார்டு இல்லை. ஸோ அதனால் சரி மறுபடியும் ஹோட்டல் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துச்சு. ஃபைல் லைன்ஸ் செக் பண்ணுமா அந்த மாதிரி? தெரியலையே. ஆமாம் ஆமாம், அப்புறமா நீங்க போங்க. கேஷ் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம். அப்படி போட்டு காசு எடுத்துட்டீங்களா? ஆமா, $56 ஃபர்ஸ்ட் சம்பாரிச்சு கனடால கேசினோல. எல்லாருமே பாராட்டினாங்க. பாராட்டினது $200 லைன் மாறி இருந்தானா $1000 அடிச்சிருக்கோம் உங்களுக்கு. அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லோவாக ஒரு புஷ் பண்ணுது. அகெயின் நாங்கள் நயகரா போயிருந்தோம். ஏன்னா நைட் டைமில் ஃபால் அந்த லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. கேசினோவில் வின் பண்ணாலும் பண்ணேன், என்னை வச்சு காய்ச்சி தள்ளிட்டாங்க. அவங்க கண்டு மறைக்காம சொல்ற மாதிரி நீ ஜெயிச்சத வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணவே இல்லையா? அத பண்ணலையே. கண்ணு பட போகுது ஐயா சின்ன கீழே போறியா? பாத்தீங்களா கீழே அமுங்க. நான் எப்பவுமே அப்படிதான். டவுன் டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டவுன் டெஸ்ட் எது பேசினாலும் இன்னும் ஒரு வார்த்தைக்கு தான் கண்டென்ட். எங்க போறாங்கன்னு தெரியல. நீங்க யோசிச்சீங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம போய் யாரா நம்ம காய்ச்சினாங்களா? ஏன் இப்ப ஏன்னா போனா கூட வரும். தொப்பில கழட்டி மரியாதை கொடுத்து சொன்னோம். கூட பார்த்தது
சூப்பர். அதனாலதான் கரெக்டா வந்து ஐடி கேட்டு வெளில அமைச்சிருக்கான் போனவன். ஏன்னா எங்க உள்ள போனா கிட்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இவங்க நம்ம காசு அழிய போகுது. மொத்த காசு. January 3rd அவ்வளோதாங்க, எல்லா ட்ரிப்பும் முடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். மார்னிங் கிளம்புனதுனால நாங்கள் சாப்பிடல. ஸோ என்ன பண்ணோம், லன்ச் டைமில் ஒரு அவுட்லெட்டில் நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு போனோம். டொரண்டோவில் ஒரு பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? பிரியாணிக்கு. ஸோ பிரியாணி வாங்கியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து சில்வர் ஸ்பூன். வெறும் டேக்அவே மட்டும்தான் அங்கே இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் என் ஃபஸ்ட்டு பண்ண வேலை பிரியாணியை சாப்பிட்டுட்டு தான் மற்றதெல்லாம். ஸோ நாங்கள் நல்லா எங்கள் ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.